அநேக கோடி நமஸ்காரம். ஆன்மீக நண்பர்களுக்கும் ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் உங்களது வாழ்வியல் வழிகாட்டி ஜோதிடர் ஓம் முருகா ஜோதிடர் சில கருத்துக்களை ஜோதிட ரீதியாக எடுத்துரைக்க வந்துள்ளேன். கடந்த பதிவுகளிலே ராகு காலத்தில் ஜனனமானவர்களுக்கு என்ன பரிகாரங்கள் செய்தால் நன்றாக இருக்கும் என்பது ஏற்கனவே முன்பே பதிவிட்டதுதான். இந்த ராகு காலத்தில் திங்கட்கிழமை என்று சொன்னால் 7:30-9 ராகு காலம் காலையில், செவ்வாய்க்கிழமை என்று சொன்னால் மாலை 3 to 4 ராகு காலம். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ராகு காலத்தில் அது குறிப்பாக ஜாதகம் கணிப்பவர்களும் ஜனன காலத்தில் பிறந்தவர்களும் இதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். சரி, இந்த ராகு காலத்தில் பிறந்தால் என்ன பலன் என்று கடந்த பதிவிலே வெளியிட்டோம். இப்பதிவிலே ராகு காலத்தில் ஜனனமானவர்களுக்கு எந்த கிழமையிலே அவர் ஜனனமானாரோ அந்த கிழமையிலே குறிப்பாக ஜென்ம நட்சத்திரம், ஒருவர் கிருத்திகா நட்சத்திரம் ராசி ரிஷபராசியில் ஜனனமானால், வெள்ளிக்கிழமை ஜனனமானால் 10:12 ராகுகாலம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ராகுகால நேரத்தில் ஜனனமானவர் அதிபுத்திசாலியாக இருப்பார் என்று சொல்லப்பட்டது கடந்த பதிவிலே. அந்த வெள்ளிக்கிழமை குறிப்பாக கிருத்திக நட்சத்திரத்தில் வரக்கூடிய நாட்களிலே இந்த இரண்டும் ஒன்றாக கலந்து வந்தால் அவர் மீளலாம், வாழலாம். அதனுடைய பொருட்டு ராகு காலத்தில் ஜனனமானவர் வெள்ளிக்கிழமை பிறந்தார் என்று உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள். அவர் காளகாசிரி அந்த வெள்ளிக்கிழமை கரெக்டாக அந்த கிருத்திகா நட்சத்திரத்தை அன்று சென்று, காளகாசிரியில் ஸ்ரீகாளஹஸ்தி ஆந்திர பிரதேசம், அந்த காளஹஸ்தியில் ராகுகால நேரத்தில் அந்த டிக்கெட் கொண்டு போய் 500 ரூபா பணம் கட்டி ராகுக்கு எதுக்கு உண்டான பரிகாரத்துடைய பூஜை ஜாமங்களை போய் நான் அவர் செய்யக்கூடிய நபர்களை அவருடைய ஜென்ம நட்சத்திரம் வரணும், ப்ளஸ் அந்த ராகுகால நேரமாகவும் இருக்கணும். அப்போது அவள் அந்த 500 ரூபா பணம் கட்டணுன்னு அந்த ராகுக்கு எதுக்கு உண்டான பரிகாரத்துடைய பொருளை கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு போய் மண்டபத்தில் உட்காந்து ராகுவின் வகை, கேதுவின் வகை, காளாசுமா, கணபதியின் வகை, துர்கா தேவியின் வகை, குல தேவதையே நமக, குல அதிதேவதை நமக, பாரம்பரிய தேவதை வகை, பாரம்பரிய அதிர்ஷ்ட தேவதை வகை. நான் ராகு காலத்தில் ஜனனமாயிருக்கேன், ராகுனால் பிறரால் ஏமாற்றப்படுகிறவனாக நான் இருக்கின்றேன், இந்த ராகுகால தோஷங்கள் நிவர்த்தி ஆக வேண்டும், குலதேவதை என்னவன் சொல்லி ஞான பிரண சுரணாம்பியை நமக என்று சொல்லி வேண்டி அந்த ராகுகால பூஜை செய்கிறது வேண்டி 5 தலை நாகத்தையும் 1 தலை நாகத்தையும் 9 முறை இடம் வளமாக பூஜை செய்த நாகரை தலையை சுற்றி மெயின் சிவன் உடைய ஆலயத்தில் சென்று அந்த ஒண்டிலையிலே செலுத்திவிட்டு எம்பெருமான் சிவபெருமானை தரிசனம் செய்து அதன் பின்பாக ஞான பிரண சுரணாம்பியை தரிசனம் செய்து வெளியில் வந்து தாங்கள் அங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகு காலத்தில் பிறந்தன ராகுக்குரிய நிலைகளில் ராகுக்கு உலோகப் பொருள் உளுந்து என்று சொல்லப்படுது. உளுந்த வடை வாங்கி அங்கே இருக்கக்கூடிய சிவனடியாருக்கு, அதாவது பரதேசிகளுக்கு தானம் கொடுத்து வந்தால் உங்களுடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். இது காளஹஸ்தி செல்ல இயலாதவர்கள், நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் சங்கரங்கோயில் சென்று வழிபடலாம். நாமக்கல் மாவட்டத்தில் அர்த்தநாரீஸ்வரர் கோயில் என்று சொல்லப்படுகிறது, நாமக்கல்லிலே சென்று வழிபடலாம். கும்பகோணம் வரையில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் சென்று வழிபடலாம். இப்போ நாகர்கோயில் இருக்கிற நாகர்கோயிலில் இருக்கிற நாகர்கோயிலே போய் வழிபடலாம். சர்ப்பஸ்தானங்கள் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் சென்று வழிபட்டு வந்தாலே முடியும், இது தீரும். வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றத்திலிருந்து விடுபடுவார்கள் என்று ஜோதிட ரீதியாக ஐதீகத்தில் சொல்லப்படுது. ராகு காலத்தில் ஜனனமானவர்களுக்கு இதெல்லாம் உரிய பரிகாரங்களை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்பினார் கெடுவதிலே 4 முறை தீர்ப்பு. தொடர்ந்து இந்த பதிவினை கண்டுகளியுங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுவீர்கள், நலம் பெறுவீர்கள். இனி யமகண்டத்தை பற்றி பார்ப்போம்.